டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாமா? இன்னைக்கு தேர்வுக்கு என்னென்ன முக்கியம்னு டக்குன்னு பாத்திரலாம் வாங்க. சோ இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்க ரெடியா? வாங்க, முக்கியமான ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து அது எப்படி எக்ஸாம்ல கேள்வியா வரும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷனை 4 முக்கியமான பகுதியா பிரிச்சிருக்கோம். அப்போதான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சுலபமா ஞாபகம் இருக்கும். சரியா? சரி, முதல்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். தேசிய கொண்டாட்டங்கள்ல இருந்து புது பாதுகாப்பு சாதனங்கள் வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். இன்னைக்கு ஏன் ஒரு ஸ்பெஷல் டே தெரியுமா? தேசிய அறிவியல் தினம். நம்ம பெருமைக்குரிய சர் சி.வி. ராமன் விளைவை கண்டுபிடிச்ச நாள் இது. இந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசே கிடைச்சது. அதான் இன்னைக்கு நாம கொண்டாடுறோம். ஓகே, இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான தீம் என்னன்னு பாருங்க. விமென் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத். இந்த மாதிரி தீம்ஸ் பத்தி கண்டிப்பா கேள்விகள் வரலாம். சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதுதான் அடித்தளத்திலிருந்து வர்ற இனோவேஷன். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் வளிமண்டலத்தையே ஆய்வு செய்ய ஒரு குட்டி சேட்டலைட்டை வெற்றிகரமா லான்ச் பண்ணிருக்காங்க. சூப்பர்ல. இப்ப நம்ம டிஃபென்ஸ் செக்டருக்கு வருவோம். INS அஞ்சுதீப். இந்த கப்பலை சென்னையில நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. நம்ம கடற்படையோட நீர்மூழ்கி எதிர்ப்பு திறனுக்கு இது ஒரு பெரிய பலர். அதே மாதிரி நம்மளோட வான் பாதுகாப்பையும் இந்தியா பலப்படுத்திட்டு வராங்க. அதுக்காக இஸ்ரேல் கிட்ட இருந்து ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஸ்கை ஸ்டிங் ஏவுகணை சிஸ்டம்த்தை வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க. சரி வாங்க, அடுத்த பகுதிக்கு போலாம். இப்போ நம்ம முழு கவனமும் தமிழ்நாடு செய்திகள் மேல. உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அதனால நல்லா கவனிங்க. நம்பவே முடியாத ஒரு நம்பர். தமிழ்நாட்டுல மொத்தம் 480 சமண தொல்லியல் இடங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 480. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மாநில அரசு இந்த பழமையான பாரம்பரியத்தை பாதுகாக்க எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறது தான். அதுக்காக மதுரையில ஒரு புது சமண பாரம்பரிய மையத்தையும் அமைக்க போறாங்க. நீதித்துறை செய்திகள்ல இந்த பேரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஜஸ்டிஸ் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. இவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட அடுத்த தலைமை நீதிபதியா பரிந்துரைக்கப்பட்டிருக்கார். இவர் இப்போ மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்துல பணியாற்றிட்டு வர்றாரு. நம்ம சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் தான் இந்த பரிந்துரைய கொடுத்திருக்கு. இது நம்ம மாநில நீதித்துறையில ஒரு முக்கியமான தலைமை மாற்றம். சரி, இப்போ நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி தேசிய அளவுல என்னென்ன முக்கிய பொருளாதார புள்ளி விவரங்கள், கொள்கை அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு மேஜர் எக்கனாமிக் ஹெட்லைன். 2025-26 நிதியாண்டுக்கு இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி 7.6% இருக்கும்னு மத்திய புள்ளியியல் அலுவலகம் கணிச்சிருக்கு. இது அவங்களோட 2வது அட்வான்ஸ் எஸ்டிமேட். தேசிய அளவுல 2 முக்கியமான சீர்திருத்தங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு, திரிபுரா மாநிலம் இந்தியாவிலேயே முதல் முறையா ஸ்டேட் இன்னோவேஷன் மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது, இந்தியன் ரயில்வே அவங்களோட ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனலை முழுசா டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. தலைநகர்ல இருந்து ஒரு பெரிய சட்ட ரீதியான அப்டேட். டெல்லி மதுபானை கொள்கை வழக்குல ஆதாரம் இல்லாததால குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரையுமே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருக்கு. சரி வாங்க, இதுவரைக்கும் பார்த்ததுல இருந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை வேகமா ஒரு தடவை பாத்திரலாம். இது உங்களுக்கான ஹை ஸ்பீட் ரிவிஷன் ரவுண்ட். தேசிய அறிவியல் தினம் எப்போ? பிப்ரவரி 28. மறக்காதீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட அடுத்த தலைமை நீதிபதியா பரிந்துரைக்கப்பட்டவர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. விக்கோசாட் 1 மினிட் செயற்கைக்கோளை லான்ச் பண்ணின பள்ளி எந்த மாவட்டத்துல இருக்கு? சிவகங்கை மாவட்டம். INS அஞ்சுதீப். இது என்ன வகையான கப்பல்? ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். அப்புறம் கடைசியா 26ஆம் நிதியாண்டுக்கான ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு எவ்வளவு? 7.6%. இப்போ நாம முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இதை விட ஆழமா படிச்சாதான் உங்களால மத்தவங்களை விட தனிச்சு தெரிய முடியும், இல்லையா? சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த டாபிக்ஸ்ல எதை நீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் டீப்பா படிக்க போறீங்க? யோசிங்க. நன்றி.